ஹலோ வணக்கம், நான் உங்கள் கரண் பிரான்ஸ்லேருந்து. இன்றைக்கு மறுபடியும் வந்து செம்மலோண்ட இடம் நாயர்கடத்துலேருந்து 75 கிலோமீட்டர் தூரம் கடற்கரையோட சேர்ந்தது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கப்பலெல்லாம் நிற்கிது, இந்த பாய்மர கப்பல் மாதிரிலாம் நிற்கிது. அதான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போய் கடற்கரை காமிச்சிட்டு அப்படியே போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். இங்கே வந்து ஐஸ்கிரீம் வந்து ஸ்பெஷலாக இருக்கும், நல்லாயிருக்கும். பிள்ளைகளும் வந்தால் விரும்பி சாப்பிடுவார்கள். பிள்ளைகளோட எல்லாம் இன்றைக்கு ஃபேமிலியாக தான் வந்திருக்கிறோம். அப்போ ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போவோம், வாங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் இந்த கடலுக்குள்ளே உள்ளே வந்துட்டேன். கீழே வந்து தண்ணி வந்து உள் வாங்கி கொண்டிருக்கு கடல். சரியா, இப்போ இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பாருங்கள் தூரத்தில். சரியா, இப்படி அங்கே வரைக்கும் இருந்த தண்ணி இப்படியே குறைஞ்சி பாருங்கள். இப்போ இந்த ஈரத்தன்மையாக இருக்குது. நான் இதுக்காக நிற்கிறேன். இப்படியே கொஞ்சம் உள்ளுக்க நடந்து போவோம். கடல் வந்து உள் வாங்கிருச்சு. நான் அந்த கடல் வரைக்கும் போகிறேன். அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. தாளாட்டுதே தாளாட்டுதே வானம், தள்ளாடுதே மேகம், தாழாமல் மடி மீது தார்மீக கல்யாணம். இது கார்கால சங்கீதம்.
தாளாட்டுதே. பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையோரம் பாருங்க எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேசினோ தெரியாது, அந்த காசு கட்டி விளையாடுவார்கள் அந்த விளையாட்டு திடல், அது பெரிய கேசினோ. இங்கே நான் இருக்க ஏரியாவில் கொஞ்சம் தள்ளி வந்தால் இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கோட்டை, இது பழைய கோட்டை. அந்த காலத்தில் வந்து அரசர்கள் ஆண்ட இடங்கள் தானே, அது இப்போ வந்து அப்படியே அதே பாதுகாப்போடு வச்சுருக்கார்கள். இந்த இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட்டை, கடலோரம் தான் கோட்டையில் நிறைய இருக்கும் எப்போவுமே. வாங்கோ கடலுக்குள்ளே போவோம். கடல் நல்லா உள்வாங்கிருச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கடலுக்கிட்ட வந்துட்டுருக்குறேன் பாருங்க, கடல் உள்வாங்கி கொண்டே இருக்குது. நான் கிட்ட போகிறேன், அலையின் சத்தம் கேட்குது. இது ஒரு பகுதி, இந்த இடம் வந்து செம்மலோ. இந்த கடலுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலாந்து, இங்கிலாந்து அதாவது ஆங்கிலர், அந்த இடம் தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தூரத்தில் வந்து ஒரு பாய்மர கப்பல் நிற்கிது, உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ ஒரு பாய்மர கப்பல் நிற்கிது. நான் கடலுக்கிட்ட போய் கொண்டிருக்கிறேன். கடல் உள் வாங்கி கொண்டு போகுது. கீழே பார்த்தீங்கன்னா தான் பாருங்க தண்ணி அப்படியே வளைஞ்சோண்டே போகுது. கிட்டத்தட்ட பாருங்க நான் வந்த தூரம் பாருங்க, வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் நடந்து வந்துட்டேன். கடலுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 50 மீட்டர் தூரத்தில் வந்து கடல். நாங்கள் போயிட்டு தண்ணியில் காலை நினைப்போம். அலை வந்துட்டுருக்குது லேசாக, அது கடுமையான அலை இல்லை, அதில் பரவாயில்லை, ஓரளவு நினைப்போம். கடல் தண்ணி வந்து கால் நினைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறத, குளித்தாலே நல்லது, ஒரு குளிர்தன்மை இருக்குது. நான் கடல் கஞ்சி பாருங்க, அலை வருது கடல் கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே ஓய். இப்போ கடலுக்கு நிற்கிறேன், கண்ணு கட்டின தூரம் வரை கடல். அலை எப்படி வருது பாருங்க, அலை வந்து இந்த காலை நினைக்குது. அப்படித்தாங்க வருது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கடலுக்கு நிற்கிறேன்னா தண்ணிக்கெலாம் நிற்கிறேன், பின்னால் அலை வருது பாருங்க. கண்ணு கட்டின தூரம் வரை கடல். இந்த குளிக்கிற மூடில் வரையில என்ன சொன்னால் கடல் தண்ணி வந்து 14 டிகிரி, வெளியில் 16 டிகிரி தான். நேற்று 30 டிகிரி இருந்தது, இன்றைக்கு பாதியாக குறைஞ்சி போச்சு. இங்கே அதுதான் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். அலை வந்து கொஞ்சம் வேகமாக வந்துட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சார் இங்கே வந்து 4 நாள் லீவு, வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு. அப்போ மக்கள் எல்லாம் சந்தோஷமாக கூட்டமாக வந்து கடற்கரையில் உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சனம் நிற்கும். உண்மையில் ஐஸ்கிரீம் வந்து விலையும் குறைவு, நல்ல தாராளமாக தருவார்கள், ஆசையாக இருக்குன்னு சாப்பிட. அப்போ பிள்ளைகளுக்கும் விருப்பம், எங்களுக்கும் விருப்பம் தான். ஒரு வித்தியாசமான ருசி இருக்கும் அந்த ஐஸ்கிரீம். அதால் வந்து இப்போ அதை தான் போய் சாப்பிடுவோம். பாருங்க ஒரு ரவுண்டு சுற்றுவோம். கடற்கரை என்றாலே உண்மையிலே ஒரு வடிவு தான், என்ன சொல்ல, அவ்வளோத்துக்கு அற்புதமாக இருக்குது. சரி, நாங்கள் கடற்கரையை விட்டு கொஞ்சம் மெதுவாக இந்த குளிக்கிற மூடில் வரையில் என்னதான் குளிர் கூட இருக்கிறதுனால அப்போ சும்மா இருக்கும், அப்படியே சுற்றி போட்டு அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போவோம். நாங்கள் உள்ளே போவோம்.
இங்கே கொடுத்துட்டு போகலாம். எவ்வளோ கொண்டு வந்தாலும் அவங்க எடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் நிறைய அள்ளி கொண்டு வாங்க. ஏன்னா நிறைய சைனீஸ்காரர் வந்து அவங்க வீடெல்லாம் விற்று கொடுத்துட்டு இங்கே